இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் 17. வேதத்துல 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12வது வசனத்துல, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஸோ யூத் இல்லைன்னா டீன்ஸ் இந்த பீரியட் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஏஜ் குரூப். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிற ஏஜ் குரூப்பாகவும் அவங்க தான் இருக்காங்க. அந்த எங்கே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னும் போது விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அவங்களோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வேர்ல்டில் இருக்கிற டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகலாம். ஆனால் வேதத்தில் இருக்க வசனம் என்றுமே மாறாத ஒன்று தான். ஆண்டவர் இளமை வயதாக இருக்கும்போது நீங்கள் எதுலெல்லாம் மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வார்த்தையில் மாதிரியாக இருக்கணும், நம்மளோட நடக்கை அன்பில ஆவியில விசுவாசத்துல கற்பில், அதுவும் விசுவாசிகளுக்கே நம்ம மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்மளை பார்க்கும் போதே நம்ம ஆண்டவரை ரிசம்பிள் பண்றவங்களா இருக்கணும். ஸோ நம்மளோட தோற்றங்கள்ல இருந்து, நம்மளோட பேச்சில இருந்து, நம்மளோட நடக்கைகள் எல்லாமே தேவனை பிரதிபலிக்கக்கூடியதா காணப்படணுமே அன்றி இந்த உலகத்தார பிரதிபலிக்கக்கூடியதா காணப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும் போதும் ஒரு தாழ்மையின் ரூபத்துல தான் ஆண்டவர் வாழ்ந்தாங்க. ஸோ நம்மளும் மற்றவர்களை ரொம்ப மதிக்கிறவர்களாகவும் ஒரு தாழ்மை உள்ளவர்களாகவும் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு மாதிரியாக நம்ம மற்றவர்களுக்கு காணப்படணுமே அன்றி நம்மளோட வாழ்க்கை மற்றவங்களை வழி தவறி போகிறதற்கு நம்மளே ஒரு வழியை வகுத்து கொடுக்க கூடாது. ஸோ நம்மளோட வாழ்க்கை மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஒரு மாதிரியான வாழ்க்கையா காணப்படணும். Thank you. Have a blessed day.